ஒரு 40-45 வருஷமா இந்த நாட்டு மேடையில் நான் முன்னணியாக நிற்கிறேன். இங்கே பாருங்க, ஒவ்வொரு கண்டுகளையும் இந்த மிளகா கண்டுண்டால் MICA3 இருக்குது. மிளகாய் நாம் விவசாய திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்ட இந்த நாட்டு பதிவுகள் எல்லாம் 100 கண்டுக்கு 10 கண்டு போட்டு கொடுப்போம். உழவும் புடுங்கி கொடுத்துருக்கோம். கண்டு எப்படி நோய் இல்லை, செல்லான் கிழவன் இருப்பின் புலம் பெயர்ந்து இல்லாளின் ஊடிவிடும் அண்டு. வணக்கம், இது வன்னி தமிழ். நான் உங்கள் மயூரன். இன்றைய காணொலியில கிளிநொச்சியில ஒரு மரக்கண்டு விற்பனை இடம் இருக்குது. அங்க மலிவான விலையிலையும் தரமான கண்டுகள் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த இடத்துல தான் நான் நிற்கிறேன். வாங்க உள்ள போய் நாங்கள் முழுமையான விவரத்தை பார்வையிடுவோம். அதுக்கு முதல்ல இப்பொழுதுதான் என் யூடியூப் தளத்தை நீங்கள் முதல் பார்வையிட்டு கொண்டிருப்பீர்களாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது வன்னி தமிழ் என்று, அதையும் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் டிக்டாக்கும் இருக்குது. இந்த 3ஐயுமே நீங்க ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க இப்ப காணொலிக்குள்ள போவோம். வணக்கம் ஐயா. சொல்லுங்க. என்ன மிளகா என்ன நாட்டு? நாங்கள் இந்த விவசாய செய்தியில ஒரு 40-45 வருஷமா இந்த நாட்டு மேடையில் நான் முன்னணியாக நிற்கிறேன். இங்கே பாருங்க, இந்த பிரதேசத்தில் எவ்வளோ வெயில்ல போட்டிருக்கிறோம். இந்த மேடைகள் இந்த மழைகளும் அழியாது. மற்றது நாங்கள் இந்த மேடைகள் நிலத்தில இருந்து 6 இன்ச்சு உயர்த்தி தான் போடுறோம். நாங்கள் மாறி காலத்தில் மேடை போடுறதுல இங்கே பாருங்க, ஒவ்வொரு கண்டுகளையும் இந்த மிளகா கண்டுண்டால் இது MI2 விவசாய திணைக்களை தான் எடுக்கிறோம். நாங்கள் இந்த கண்டு சைஸை பாருங்க எப்படி இருக்குண்டு. இந்த கண்டு MI2 கண்டு. எத்தனை மாடல் இருக்கு அப்ப உங்களோட? 3 மாடல் இருக்குது. MICA3 இருக்குது, மற்றது கரடியன் ஆறு இருக்கு. எங்கள்கிட்ட 3லயும் என்ன வித்தியாசம்? பயன்ல வித்தியாசம்? 3ல என்றால் மாலு பழம் தான் MI2ன்றது. கே என்ற கரடியன் ஆறு. PWண்டா 10 கூட PR பரந்தன் அந்தந்த ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கு உள்ள பெயர். இது மாலு பழம் 2. மற்ற கரடியன் ஆறு 2 அங்க இருக்குது. அந்த மேடையில இதுல கணக்கு இருக்கு. என்கிட்ட இப்ப 2 லட்சம் கண்டுக்கு மேலே இருக்குது. மிளகா கண்டு மட்டும் 2 லட்சம் கண்டு இருக்கு. 2 லட்சம் கண்டு இருக்கு. வேணிப்படி மாதிரி போட்டு இருக்கிறோம். எத்தனை மேடை கண்டு பாருங்க. இது ஃபுல்லாவே 2 லட்சம் கண்டுக்கு மேலே இருக்குதாமா? மிளகா கண்டு மட்டும் 2 லட்சம் கிடக்கு. மேடையாவும் கொடுப்பேன் நாங்கள் தொகையா வாரதுக்கு. பகுதியில் ஒரு 10,000 கண்டு இருந்தேன்னா நான் ஒரு 5,000-6,000 கண்டுக்கே போட்டு கொடுத்துட்டேன். அவைக்கு லாபம் எண்ணியன் இருக்கிறதுல அதுக்கு நல்ல லாபம் வரும். அப்படியே மற்ற தம்பி இப்படியே வாங்க. இது இந்த இருக்குது கறி மிளகாய் புது. இப்போ இன்றைக்கு காலையில யாழ்ப்பாணத்துக்கு பிடுங்கி கொடுத்தேன் நான். இந்த இருக்கு இப்போ காலையில பிடுங்கி கொடுத்தது. மற்றது இந்த இருக்குது. இது இது 704 என்ற கத்தரி. இது இந்தியன் ஹைபிரிட் இனம் 704. இந்த இனம் பிடுங்கிட்டோம். இந்த மாடு இந்த இருக்குது. இது MICA3 என்ற ஒரு இனம். இங்க பாருங்க, அந்த கண்டையும் பாருங்க. இது MICA3. நாம் விவசாய திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்ட அந்த நாட்டு பதிவுகள் எல்லாம் பதிவு செய்து அது 20 வருஷத்துக்கு மேலே இருக்கு. மற்றது இந்த K2 இந்தியாவில் கிடையாது. கரடியன் ஆறு இப்போ கொஞ்சம் இதில் இருக்கிறது K2 இந்த இருக்கு. இது K2 இந்த கண்டுகள் இருக்கிறது. இன்னும் ஐயா, இந்த இனம் வித்தியாசப்படையக்க காய்கள் கூடி குறையுமா? இனம் என்றா தம்பி, கரடினாரும் ஓரளவுக்கு இடுப்பு கீழே தான் வளரும். அது நல்ல உழைப்பு. மிளகாயும் உழைப்பும் கூட நல்ல வெயிட்டிங்கும் ஜாதகமான கருப்பு கலர்ல இருக்கு. MI2 கனகாலம் வராம விட்டது. இந்த வருஷம் உங்களுக்கு கிடைச்சிட்டுது. தட்டுப்பாடான இனமா இருந்தது. இந்த வருஷம் எனக்கு 2 கிலோ 2 கிலோவா எடுத்துருக்குறேன். இல்லையென்றால் உடனே எடுத்து தருவேன் எங்களுக்கு. ஏன்னா நாங்கள் நாற்றுகள் செய்ய மாட்டோம். இப்போ இந்தியன் மிளகாய் அதில் போட்டு விட்டா எல்லாம் பலதா போயிடும். ஒரு விவசாயி பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். எங்கள்கிட்ட நாங்கள் சொல்லி கொடுத்தா அதே இனம் தான் இருக்கு. அந்த இனத்தை கலக்காது. என்ன விலைக்கு விற்கிறீங்க? இது மிளகா கண்டு 5 ரூபா. 100 கண்டுக்கு 10 கண்டு போட்டு கொடுப்போம். 5 ரூபா 100 கண்டு வாங்குறாங்களுக்கு 10 கண்டு 100க்கு 10. இந்த வீதம் 100க்கு 10 கண்டுன்னா 11 கண்டா கொடுப்போம். மற்றது கைப்ரேட் இனம் இருக்குது. கத்தரி அதுல காட்டணும். கைப்ரேட் அதுகள் 10 ரூபா விற்கிறோம். விதை சீட்ஸ் விலை கூட தம்பி.
அதால 10 ரூபாவை நாங்கள் விற்கிறோம். 100க்கு 10 கண்டு போடுறோம். பிளாஸ்டிக் இருக்கு இங்கே வாங்கும். இப்போ நாங்கள் பிடுங்குறது கத்தரியில பிளாஸ்டிக்கா? அது நெடுங்கணி பிளாஸ்டிக்னா நீளமான காய். இந்த இப்ப புடுங்கின்னு இருக்கிறோம் ஆக்களுக்கு இந்த இதுல புடுங்கி வச்சுக்கணும். இது 8 ரூபா தம்பி. இது 8 ரூபா. 100க்கு 10 கண்டு கொடுப்போம். மற்றது தக்காளி இப்ப தற்காலிகமா திலினி தான் இருக்குது. இந்த இருக்கு தக்காளி மாடல். இது என்ன மாடல்? திலினி நல்லா காய்க்கும். இது நல்ல விசேஷமா காய்க்கும். மற்றது கைப்ரேட்ல மட்டும் எனக்கு 70,000 கண்டு இருக்கு. 7 மடை இருக்குது. அது கைப்ரேட். அது கைப்ரேட். மற்றது எல்லாத்தையும் 704 ஒரு இனம் மாறாது. சில காணிகள்ல கைப்ரேட் படுகிறதால பிளாஸ்டிக்கை வேண்டவை சில இடங்களை பொறுத்து. மண்ணுக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் கருமிளகா இன்றைக்கு காலமா புடுங்கி கொடுத்துட்டோம். இது இவ்வளவும் இப்ப இன்றைக்கு புடுங்கி கொடுத்த இதுல 7,000 கண்டுகிட்ட இதுலயும் அந்த குறையும் புடுங்கி யாழ்ப்பாணத்துல இருந்து வந்து இதுல இவ்வளவும் புடுங்கி கொடுத்துருக்கோம். நாங்கள் ஒரு நாட்டில் செய்யல இந்த அநியாயமான இதுகள் 100 கண்டு 120 கண்டும் கிடக்கும். அதை குறைச்சி கொடுக்க மாட்டோம் கண்டுகளை. மற்ற தரமா இருக்கு. எந்த விதையிலும் நோய் இருக்காண்டு பாருங்க. எந்த கண்டை தூக்கு நான் புடுங்கி காட்டுறேன். இப்ப புடுங்குற கண்டு தானே இது கைப்பிடிச்சு இந்த பாருங்க. எந்த கண்டை புடுங்கினாலும் நோய் இருக்கண்டா இல்லை. நோய்கள் கருந்தடிகள் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இதுல உங்களுக்கு எவ்வளவு கண்டுன்னா எல்லா கண்டுகளும் தரமா தான் இருக்கு. ஒரு கண்டு எப்படி நோய் இல்லை. மாலு பள்ளத்தின் இதுல KH 2 கிலோ 2 கிலோ பேக்கெட் தரான். இப்ப என்னண்டா விவசாயி இப்ப 2060 ஆண்டுக்கு வரும் என்று நினைக்கிறேன். அதுல சொல்றான் என்னென்றால் செல்லான் கிழவன் இருப்பின் புலம் பெயர்ந்து இல்லாளின் ஊடிவிடும் அண்டு. அதாவது ஒவ்வொரு நாளும் பயிரை வடிவா பாக்காட்டி பயிரவனை ஏமாத்தும். அதே மாதிரி பெண்ஜாதி விட்ட புருஷங்காரன் பூவாட்டி பெண்ஜாதி அந்த பெற்றோரோட போயிடுவாங்க. நிலம் புலம்பு இல்லாளின் ஊடிவிடும். இப்போ வல்ல அவதானமா நாங்கள் இதுன்றது ஈரிலின் நன்றாக இதுவிடுதல் நீரிலும் நன்றதன் காப்பண்டு பயிர் பாதுகாப்பு தான் எங்களுக்கு முக்கியம். ஏரை விட உழவை விட நீரை விட பச்சளை எரிவோட பயிர் பாதுகாப்பு தான் நாங்கள் முக்கியமா பாக்குறோம். இப்ப காலையில் எழும்பினோம்னா நோய்கள் என்ன நோய் இருக்குன்னு கண்ணுக்குள்ள என்ன உதயம் இருக்கிறது. இப்ப சிறு புழு குத்தினா கூட உடனே மருந்து அடிச்சிடுவோம். அதுதான் நீங்க உள்ள இதுல 500 உள்ள கொடுங்க. அதனுடைய நாங்கள் தரமான விதைகளை தான் நாங்க போடுறோம். நாங்கள் இதுல பாருங்க இந்த கண்டுகளுமே வந்து ஒன்றுமே பழுதாக இல்லை. பாருங்க பூச்சி அடிச்சு அப்படி இப்படின்னு நல்ல ஒரு பராமரிப்புல நல்ல இன கண்டுகள் வந்து இவைகிட்ட வந்து விற்பனைக்கு இருக்கு. அதாவது மிளகா கண்டு கத்தரி எல்லா கண்டுகளுமே வந்து உங்களுக்கு தேவையான அளவு தாராளமாக வேண்டிக் கொள்ளலாம். ஒரு மனச்சாட்சியான ஒரு நேர்மையான விலையும் வந்து விற்று கொண்டிருக்கணும். உங்களுடைய வீட்டு தேவைக்காக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் ஒரு பெரிய தோட்டத்தை செய்ய போறீங்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய அனைத்து தேவைக்கும் வந்து முழுமையாக உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய தரமான இன கண்டுகள் வந்து இங்க விற்பனை ஆகி கொண்டிருக்குது. இது கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு அருகாமையில தான் இந்த தோட்டம் வந்து காணப்படுது. உங்களுடைய தேவைக்கு நீங்கள் எவ்வளவு கண்டுகளையும் உடனடியாக பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த பாம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்கனி பலர்முதிச்சோலை என்று சொல்லி வைத்தியசாலைக்கு அருகாமையில வந்து போடப்பட்டிருக்குது. ஐயா இது எங்க இருக்குன்ற ஒரு அட்ரஸ். யாழ்ப்பாணத்தில் இருந்து வர வேண்டாம் ஆஸ்பத்திரிக்கு நேர கேட்டடியில வந்து அது ஏனையிலேயே 400 மீட்டர் வந்தா காணும். அதுல டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு. அதுல பேனர் அடிச்சிருக்கிறேன் தமிழ்கனி பழமுதிச்சோலை உண்டு. உள்ள கடை 2 கட்டி கிடக்கு. மற்றது இங்க இருந்து வர வேண்டாம் மாங்குளம் பக்கத்தால வரேன்டா என்ன தாண்டி தான் 400 மீட்டர் ஆஸ்பத்திரிக்கு போவோம். ஆஸ்பத்திரிக்கு அப்ப அங்கே இருந்து இங்க மாங்குளத்துல இருந்து வரேன்னா வலது பக்கம், யாழ்ப்பாணம் இருந்து வரேன்டா இடது பக்கம். அதுல தரமான கன்றுகள் இருக்கு. எங்கள்கிட்ட முதல் ஒரு வீடியோ போட்டோ தம்பி அது போட்டு 3 நாளையில தென்னிலங்கையில இருந்து வந்துட்டாங்க. தென்னிலங்கையில வந்து இங்கே கன்று இருந்தது. ஊர் சுத்து அதுல தென்னிலங்கையில வந்து அது முடிஞ்சுதான் இப்ப திரும்பி போட்டது. இவ்வளவு கண்டு 70ஆம் ஆண்டுல எனக்கு பிடிச்ச ஆர்வம் கோயிலுக்கு கூடாது. அவர் தான் காட்டி தந்த எனக்கு மருந்துகளை இப்படி அடிக்கும்.
70ஆம் ஆண்டே போட தூங்கிட்டேன்டா பாருங்க. நீங்க 70ஆம் ஆண்டுல இருந்து செய்றீங்க. எனக்கு 74 வயசு இப்ப. ம். வந்தளா தூரத்துக்கு நான் இந்த நாட்டு மேடையில கவனமாயிருப்பேன் மருந்துகளை. அங்கேயும் இருக்கு தம்பி. இதுல கரைமிளகா போட்டிருக்கிறோம். இதுல K2 போட்டிருக்கிறோம். இது என்னது? K2 கரடியனாறு 2. மற்றது நேற்று நான் கவனிக்காம விட்டதால பாருங்க சுழி சுழியான முன்னாளுக்கு அடிக்க வேண்டியது நான் இதை கவனிக்காம விட்டுட்டேன். பாருங்க இந்த பங்கஸ் பிடிச்சிருக்கு இந்த நடுவா. மற்ற ஒரு மடையிலும் பிடிக்க இல்லை. பொழுதோட அடிக்க நான் விரைச்சி ஊத்துனது மெங்கசிப். மற்றது இங்க பாருங்க அதுல இருக்குது. அது MI2 இதுல இருக்கிறது. இந்த தடிகள் போட்டிருக்கிறது நாயல் ஏறி உலக்கி மாட்டாக்கா. அப்ப இப்படி போட்டா நான் இந்த மேலாலே ஓடாது. தடி இருந்தோடனே சைட்டாலும் அது புடுங்குறதுக்கு தான் தடி எடுப்பேன் நான். அதுக்குத்தான் நீங்க தடி போடுற நாய்க்கா. தடி விழுந்து கிடாக்கு. இல்ல அலம்பில போடுறது நாய்க்கா. இல்லாட்டி மாட வழியே வந்துடும். அதான். நன்றி உறவுகளே, மற்றும் ஒரு காணொலியில சந்திப்போம். இந்த தோட்டத்தினுடைய உரிமையாளருடைய நம்பர் நான் இந்த காணொலியில கொடுத்திருக்கிறேன். நேரடியாக அழைப்பை ஏற்படுத்தி நீங்கள் சென்று பார்வையிட்டு வாங்கிக் கொள்ளுங்கள்.